Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் படகு வீடு அத்தியாயம் 20. பெரும் ஜனக்கூட்டம் இறைச்சலிட்டு கொண்டு வருகிற மாதிரி தொலை தூரத்திலிருந்து சப்தம் வரத் தொடங்கியது. தினம் அந்த ஓசையை கேட்டு கண் விழிப்பது போலவே இன்றும் ராதானந்தர் துயில் நீங்கினார். கரங்களை குவித்து ஒரு நிமிடம் தியானம் செய்த பின்னர் கயிற்றுக்கட்டில் நின்றும் எழுந்து கொண்டார். அலைகளின் ஆரவாரத்தை தவிர வேறொன்றும் இப்போது கேட்டது. விடிகாலை 4 மணியில் புலராத பொழுதில் அந்த தொப் என்ற சப்தம் விசித்திரமாகவும் புதிராயும் இருந்தது. சற்று நிதானித்த பிறகு புரிந்தது. துணிது வைக்கும் சப்தம் அது. மடத்தின் பின்புறம் இருந்து கிணற்றடியில் இருந்து வந்து கொண்டிருந்தது. துறவிகளைப் போலவே மடத்தின் வேலையாட்களும் விடிகாலையில் எழுந்து கொள்வது வழக்கம்தான் என்றாலும் அவ்வளவு சுறுசுறுப்பாக துணிமணிகளை சுத்தம் செய்து கொண்டிருந்ததை அவர் கண்டதில்லை. அப்படியானால் ஒரே ஒருவர் தான். பிரார்த்தனை மண்டபத்தையும் சமையலறையும் தாண்டி கொண்டு பின்புற கதவை திறந்து எட்டி பார்த்தார் ராதானந்தர். இறங்கிக் கொண்டிருந்த நிலவின் ஒளியில் அவர் எதிர்பார்த்த மாதிரியே சின்னச்சாமியார் தமது காவி துணிகளை அலசி கொண்டிருப்பது தெரிந்தது. ராதானந்தரை கண்டதும் துவைப்பதை நிறுத்தி கொண்டு சின்னச்சாமியார், தங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமா என்று கேட்டார். வேண்டாம் என்று பணிவோடு மறுத்தார் ராதானந்தர். துணி துவைக்கும் சத்தம் கேட்டுத்தான் எழுந்து வந்தேன். சின்னச்சாமியார் முகம் கூம்பியது. கதவுகளையெல்லாம் சாத்தி வைத்திருந்தேனே, அப்படின்னு தங்கள் நித்திரையை கெடுத்து விட்டேன் போல இருக்கிறது, மன்னிக்க வேண்டும். அதற்கு சொல்லவில்லை என்று இடைமறித்தார் ராதானந்தர். இவ்வளவு காலை பொழுதில் ஏன் சிரமப்படுத்திக் கொள்கிறீர்கள் என்பதற்காகத்தான் கேட்டேன். இதை வளர்ந்து தானே கட்டிக்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறிய பிறகு அவர் இடையில் இருப்பதும் ஈரத்துணிதான் என்பதை ராதானந்தர் கவனித்தார். இன்னொரு ஜோடி வாங்கி வைத்துக் கொள்ளலாமே என்றார் வியப்புடன். சின்னச்சாமியார் மெல்ல புன்னகை செய்த வண்ணம், ஏன் தாய் வழி பாட்டனார் ஒருவர் சன்னியாசியாக இருந்தார். எல்லாவற்றையும் வெறுத்து விட்ட துறவி. அவர் ஒரு நாள் தன் கண்ணை தானே குத்தி கொண்டு விட்டார் என்று சொல்வார்கள் என்றார். ஏன்? உலகத்திலே பார்க்க வேண்டியவைகளை எல்லாம் பார்த்தாயிற்று, இனிமேல் கண் தேவையில்லை என்று அவர் சொன்னாராம். அவர் வழியில் வந்த நான் தேவைக்கு மேலே ஆடைகளை வைத்திருக்கலாமா என்று கூறிவிட்டு சின்னச்சாமியார் வாளியை கிணற்றின் தாம்பு கயிற்றில் முடியலானார் தண்ணீர் சேர்ந்துவதற்காக. சற்று யோசித்தபடி நின்ற ராதானந்தர் அவரை அணுகி, வேலைக்காரர் யாரிடாமது இதை விடக்கூடாது என்று கேட்டால், அதற்கும் அவர்கள் மடத்து வேலை செய்வதற்காக இருக்கிறார்கள், எனக்கு பணிவிடை செய்வதற்காக இல்லை என்று பதிலளிப்பீர்கள் என்றார். சரியாக சொல்லிவிட்டீர்கள். தங்களைப் போலவே என்னால் இருக்க முடியாது. ஒரு உபகாரம் வேண்டித்தான் நான் தங்களை தேடி வந்ததை. வாளியை தரையில் வைத்துவிட்டு என்ன செய்ய வேண்டும் என்று ஆர்வத்துடன் கேட்டார் சின்னச்சாமியார். இரவு முதல் வயிற்று வலி, எங்கேயாவது ஒரு சோடா வாங்கி வந்தீர்களால் தேவலை என்று அவர் கூறியதும் சின்னச்சாமியார் தயங்கினார். இப்போது 5 மணி கூட ஆகவில்லையே, எந்த கடையும் திறந்துடாது என்று தோன்றியது. நான் வேண்டுமானால் சுடு தண்ணீர் வைத்து கஷாயம் போட்டு தருகிறேன். ராதானந்தர் சிரித்த வண்ணம், உங்கள் வைத்திய திறமையில் எனக்கு நம்பிக்கை கிடையாது, சோடாவே போதும். லஸ் பக்கம் போய் பாருங்கள், ஏதாவது கடை திறந்திருக்கும் என்றார். பார்க்குறேன் என்று சொல்லி சின்னச்சாமியார் போன பிறகு சில நிமிடங்களுக்கு ராதானந்தர் அந்த கிணற்றடியிலேயே காத்திருந்தார். அவர் வெளியே போயாயிற்று என்று நிச்சயமாக தெரிந்த பின்னர் சரசரவென்று வாளியை கிணற்றில் இறக்கி தண்ணீர் இழுத்தார். துவைக்கும் கல்லின் அருகே வைத்துக்கொண்டு சின்னச்சாமியார் பாதியில் விட்டு சென்றிருந்த காவி உடைகளை தானே துவைக்கத் தொடங்கினார். 10 நிமிடத்தில் அந்த வேலை முடிந்ததும் நன்றாய் அலசி பிழிந்து உதறினார். கிணற்றின் அருகே கயிற்றில் பிரித்து உலர்த்திய பின்பு சமையல் கட்டுக்கு சென்றார். சமையல்காரன் எழுந்து வந்திருக்கவில்லை. அடுப்பை பற்ற வைத்து தண்ணீர் வைத்தார். அது கொதிக்கும் நேரத்துக்குள் திரும்ப கிணற்றடிக்கு சென்று குளியலையும் காலை பிரார்த்தனைகளையும் முடித்துக்கொண்டு சமையல் அறைக்கு திரும்பி என்னென்ன காய்கறிகள் இருக்கின்றன என்பதை ஆராய்ந்து கொண்டிருந்த போது சின்னச்சாமியார் மடத்துக்கு வந்து பின்பக்கம் செல்வது தெரிந்தது. குறும்பு புன்னகையுடன் அவர் காத்திருந்த போது சின்னச்சாமியார் தடதடவென்று ஓடி வந்தார். எப்படியெல்லாம் எனக்கு பாவம் சேரும்படி தாங்கள் செய்வது நியாயமா என்று பரிதாபமாக பதறினார். ராதானந்தரின் புன்சிரிப்பு பெரிதாயிற்று. எனக்கு தாங்களுக்கு நானோ அந்நியமில்லை. நமக்குத்தான் மற்றவர்கள் அந்நியம். அவர்கள் கையை எதிர்பார்க்கக்கூடாது என்பது நியாயம்தான். நீங்கள் வெளியே போயிருந்த போது யோசனை செய்தேன். இந்த மடத்தின் அலுவல்களை கவனிக்க நாம் இருவருமே போதும் என்று தோன்றுகிறது. அதாவது தோட்டக்காரன் சமையற்காரன் என்றெல்லாம் தேவையில்லை. கணக்கு வழக்குகள், கடிதங்கள் முதலிய வேலைகள் வேண்டுமானால் நமக்கு தெரியாது ஆள் வேண்டும். மற்றபடி உடம்பால் செய்ய வேண்டிய வேலைகளை நாமே செய்து கொள்ளலாம் இல்லையா என்று நினைக்கிறீர்கள்? செய்யலாமே என்று சின்னச்சாமியார் ஆமோதித்துவிட்டு கரிகாய்களை நறுக்கலானார். செலவுக்கு செலவும் மிச்சம் என்று ராதானந்தர் தொடர்ந்தார். கேவலம் ஒரு இத்தனையுண்டு ஆஸ்பத்திரியை நடத்த நம்மிடம் நிதி வசதி இல்லாத போது எடுபடி வேலைகளுக்கு எதற்காக ஆள்? ஆமாம், வெளிப்பக்கம் ஓசை கேட்டது. சமையல்காரன் தான் 2 சாமியார்களும் சமையல் நடத்தும் காட்சியை கண்டு பிரமித்து போனவனாக நிலைப்படியிலே சிலையாய் நின்றிருந்தான். சின்னச்சாமியார் ராதானந்தரை நோக்கினார். உத்தரவு அவரிடமிருந்தான் வர வேண்டும் என்பது போல.
தோட்டக்காரனையும் இன்னொரு வேலைக்காரன் இருக்கிறானே, அவன் பேர் என்ன, சாமியா, அவனையும் அழைத்து கொண்டு வா என்றார் ராதானந்தர் ஒரு தீர்மானத்துடன். அவர் எப்படி விவகாரத்தை முடிக்கப் போகிறார் என்பதை அறிந்து கொள்ள ஆவல் இல்லாதவர் போல சின்னசாமியார் நறுக்கிய காய்களை கழுவதும் சமையல் பாத்திரங்களை துலக்குவதாக இருந்தார். 3 ஊழியர்களும் அரைவாசல் வந்து நின்றதும் ராதானந்தர் தொண்டையை சிறுமிக் கொண்டு, மடத்தில் இனிமேல் உங்களுக்கு வேலை இல்லைப்பா, வேறு எங்கே வேண்டுமானாலும் போய் சேர்ந்து கொள்ளலாம் என்றார். 3 பேரும் ஒருவரையொருவர் பார்த்து திரு என்று விழித்தார்கள். ராதானந்தர், வேறு இடத்தில் வேலை கிடைப்பது சிரமம் என்று தோன்றினால் சொல்லுங்கள், தெரிந்த பெரிய மனிதர்களை சிபாரிசு கடிதம் தருகிறேன் என்றார். கிழவனான தோட்டக்காரன் முன் வந்து, இல்லைங்க சாமி, தோட்ட வேலைக்கு சமையல் வேலைக்கும் எங்கேயும் எப்பவும் கிராக்கி இருக்குமுங்க, சாமிங்களை விட்டுட்டு போகிறோமேன்னு தான் மனசு கஷ்டமாக இருக்குது என்றார். நிம்மதி நிறைந்த சிரிப்புடன் ராதானந்தர், அதனால் அடிக்கடி இங்கே வந்து போய்கொண்டிருங்கள் என்று விடை கொடுத்து அனுப்பிவிட்டு சமையல் வேலையில் ஈடுபட்டார். ஆனால் சின்னசாமியார் தன் காரியங்களை நிறுத்தி கொண்டு அவர்கள் பின்னால் செல்வதை கண்டதும் ஆச்சரியம் ஏற்பட்டது. அவர்கள் ஒன்றும் கலங்கியதாக தெரியவில்லையே, இவர் ஏன் ஆறுதல் சொல்வதற்காக கூடவே போகிறார்? ஆவலை அடக்க மாட்டாதவராக ராதானந்தர் எழுந்து சென்று அரைவாசல் நின்றவாறு கவனித்தார். தோட்டத்தின் அருகில் அந்த 3 வேலைக்காரர்களையும் நிற்கச் சொல்லியிருந்த சின்னசாமியார் மடத்தில் தமது அறைக்கு சென்று விட்டு திரும்பினார். அவர் கையில் இப்போது பல நோட்டுகள் இருந்தன. அவற்றை பிரித்து ஒவ்வொருவரிடமும் வழங்கினார். அவர்கள் வேண்டாம் என்று மரியாதையுடன் மறுப்பதும் இவர் வற்புறுத்தி கொடுப்பதையும் பார்த்துவிட்டு ஒன்றும் புரிந்து கொள்ள முடியாதவராக திரும்பினார். சற்றைக்கெல்லாம் சின்னசாமியாரும் வந்து அலுவல்களில் கலந்து கொண்டார். இன்னும் வேலையாட்களுக்கு பணம் கொடுத்தது பற்றி எதுவுமே பேசவில்லை, தெரிவிக்கவும் இல்லை. ராதானந்தரின் திகைப்பு வளர்ந்ததைப் போலவே நேரமும் ஓடிக்கொண்டிருந்தது. அன்றைய வழக்கமான அலுவல்களை சின்னசாமியாருடன் சேர்ந்தே தான் செய்ய வேண்டியிருந்தது. பணம் கொடுத்ததை பற்றி சின்னசாமியார் வாயை திறக்கவில்லை. ராதானந்தருக்கு லேசான கோபம் கூட ஏற்பட்டது. எப்போதுமே ரொக்கம் சின்னசாமியாரின் கையிலே தான் இருப்பது வழக்கம் என்றாலும் கணக்கு கூட தெரிவிக்க வேண்டியதில்லை என்று அவர் நினைப்பதை எப்படி மன்னிப்பது? மாலை நெருங்க நெருங்க ராதானந்தரின் உரையாடல்கள் குறைந்து கொண்டே வந்தன. சின்னசாமியாருடன் பேசுவதை குறைத்துக் கொள்வதே தமது சினத்தை வெளிக்காட்ட வழி என்று தீர்மானித்துக் கொண்டார் போலும். மாலை பிரார்த்தனைக்கு அன்று அதிக கூட்டம் இருந்தது. வெள்ளிக்கிழமையும் ஏதோ ஒரு பண்டிகையும் சேர்ந்து கொண்டதை காரணம் பெண்கள் பகுதியின் முன் வரிசையில் மீனலோசனி அம்மாள் அமர்ந்திருப்பதை ராதானந்தர் கண்டார். அவர்கள் இருவருக்கு மட்டுமே புரியக்கூடிய மென்மையான முறுவல் ஒன்று பிறப்பதை அந்த மண்டபத்தில் யாரும் அறியவில்லை. பிரார்த்தனை முடிந்தபோது சுவாமி ராதானந்தரிடம் புஷ்பம் கொள்ள எல்லாரும் வந்தபோது கூட மீனலோசனி தன் முறை வரட்டும் என்று காத்திருந்து பெற்றுக்கொண்டு சென்றாள். பூர்வாசிரமத்தில் அவர் சுவாமிகளின் அத்தை என்று எவராது கிசுகிசுப்பது காதில் விழும்போது கூட தனக்கு சம்பந்தம் இல்லாதது போல செல்வதற்கு அவள் பழக்கப்பட்டிருந்தாள். பாரட்லா மேனன் வந்திருந்தார். சாரங்கபாணி மீது வழக்கு தொடர்வதை தவிர வேறு வழியில்லை என்று தெரிவித்துவிட்டு பெருமையுடன் புன்னகை செய்தார். இந்த வழக்கு சென்னை நகரத்தையே உலுக்கப் போகிறது பாருங்கள். அவரும் பெரிய போலீஸ் அதிகாரி, நீங்களும் ஒரு பெரிய மடத்தின் தலைவரான இளந்துறவி, மடத்துக்கு நல்ல பப்ளிசிட்டி என்று அவர் சொன்னபோது ராதானந்தரின் முகம் கருத்தது. சின்னசாமியாருக்கு விஷயம் லேசுபாசாக தெரியும். அவர் என்ன நினைக்கிறாரோ என்று தெரிந்து கொள்வதற்காக திரும்பினார். அருகில் அவர் இருக்கவில்லை என்று தெரிந்தது. மேனனிடம் விடைபெற்று கொண்டு அவசரமாக மடத்தின் உட்புறத்துக்கு விரைந்தார் ராதானந்தர். இரவு சமையலை தயாரிக்க வேண்டிய நேரம். தான் ஒன்றியாகவே செய்யலாம் என்று அவர் போயிருப்பாரோ என்பது தான் ராதானந்தரின் கவலை. நல்ல வேளையாக அப்படி இல்லை. சின்னசாமியார் மடத்தில் அலுவலக அறையிலிருந்து வந்து கொண்டிருந்தவர், இரவு சாப்பாடு எனக்கு வேண்டாம் என்று தெரிவித்தார். ஏன் என்று ராதானந்தர் திகைத்தார். உடல் நலம் இல்லையா? இன்று முதல்ல 1 வருட காலத்துக்கு இரவு சாப்பாடு வேண்டாம் என்று திட்டம் என்றார் சின்னசாமியார். மடத்தின் பணத்தில் ஒரு 150 ரூபாய் போல எடுத்து உபயோகித்து விட்டேன், அதற்காக. கேட்டதை நம்ப முடியாமல் அவரே பார்த்து கொண்டு நின்றார் ராதானந்தர். கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு புரியவும் தொடங்கியது. 150 ரூபாயா? தோட்டக்காரர்களுக்கு தந்தது தானே? சுவாமிஜிக்கு தெரியுமா? பார்த்து கொண்டு தான் இருந்தேன். சின்னசாமியார் தலையை தாழ்த்தி கொண்டார். ஆனால் அவர் முகத்தில் அவமானக்குறியோ குற்றம் செய்த குறுகுறுப்போ தென்படவில்லை. இந்த காலத்திய சமாச்சாரங்கள் சிலது சுவாமிஜிக்கு தெரிவதில்லை, அதனால் தான் நானே செய்ய வேண்டியிருந்தது என்று மெதுவாக கூறினார். எந்த ஸ்தாபனத்திலும் எவரையும் வேலையை விட்டு திடீரென நேரத்தில் கையில் பணம் கொடுத்து நிற்கிறார்கள். நம்முடைய ஆட்கள் கேட்கவில்லை என்பதற்காக கொடுக்காமல் இருப்பதும் சரி என்று தோன்றவில்லை. அவர்களே கேட்காதவாறு மடத்து பணத்தை எடுத்து வழங்குவது எனக்கும் சரியில்லை. ஆகவே அதை என் சொந்த செலவாக கணக்கிட்டுக் கொள்கிறேன். ஒரு வேளை சாப்பாடு குறைந்தபட்சம் 1/2 ரூபாய் ஆகாதா? 1 வருஷ விரதம் இருந்து 150 ரூபாய் மிச்சப்படுத்தி விடுவேன். கடகடவென்று நகைக்காதிருக்க முடியவில்லை ராதானந்தரனால். பரவாயில்லை, அந்த தொகையை மடத்தின் கணக்காகவே வைத்துக் கொள்ளலாம். தாங்கள் பட்டினி இருக்க வேண்டாம் என்றார். சின்னசாமியாரின் பார்வையில் உறுதியும் கடுமையும் புலப்பட்டது. எனக்கு நானே விதித்துக் கொள்ளும் விரதங்களில் சுவாமிஜி தயவு செய்து குறுக்கிடக்கூடாது என்றார்.
அதை அவர் சொன்ன முறை வேறொரு பேச்சு மறுத்து கூறக்கூட முடியாமல் ராதானந்தரின் நாவை கட்டுப்படுத்தி விட்டது. சின்னச்சாமியார் வெளியேற விடவில்லை. சமையலில் தன்னாலான உதவிகளையும் செய்து முடித்து தம் கையாலேயே ராதானந்தருக்கும் பரிமாறி பிறகு பாத்திரங்களை கழுவி வைக்கும் வரை கூடவே இருந்துவிட்டு தான் நித்திரைக்கு சென்றார். ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் குடித்துவிட்டு அவர் கட்டாந்தரையில் படுத்துக்கொண்ட போது முன்பு பலமுறை ஏற்பட்டது போலவே இப்போதும் ராதானந்தன் உள்ளத்தில் பொறாமை முளைத்தது. தன்னை தானே வருத்தி கொள்வதிலும் பிறருக்கு உதவி செய்வதிலும் அவருக்கு உள்ள பற்றற்ற ஆர்வம் தனக்கு எப்போது வரும், வந்தால் எத்தனை நாளைக்கு நிலைத்திருக்கும் என்று ஏங்கிய வண்ணமே தூயிலில் ஆழ்ந்தார். அந்த சந்தர்ப்பம் பொழுது விடிந்ததுமே அவருக்கு கிட்டியது. சரியாக சொல்வதானால் 1 அல்ல 2 சந்தர்ப்பங்கள். மடத்தின் பின்புற தோட்டத்தில் காலை பூஜைக்காக அவர் மலர்கள் பறித்து கொண்டிருந்தார். உள்ளே திருவிளக்குகளை ஏற்றி கொண்டிருக்கிறார் என்று அவர் நினைத்திருந்த சின்னச்சாமியார் அருகில் வந்து நின்றதும் என்ன என்று விசாரித்தார். சாமிகளை தேடிக்கொண்டு ஒரு பெண் வந்து காத்திருக்கிறார் வாசலில். பெண்ணா? ஆமாம், முன்பொரு முறை சுவாமிகள் பழைய உறவு என்று சொல்லிக்கொண்டு சில பேர் வந்திருந்தாங்களே, அப்போது கூட இந்த பெண்ணை பார்த்த ஞாபகம். சத்யா என்று உடனே சொல்லிவிட்டார் ராதானந்தர். பிறகுதான் அந்த பெயரை அத்தனை உறக்க வாய்விட்டு உச்சரித்திருக்க வேண்டாம் என்ற உணர்வு ஏற்பட்டது. கூட யாரேனும் வந்திருக்கிறார்களா என்று கேட்டார், தனது பதற்றத்தை குறைத்து காட்ட விரும்பியவராக. ஒரு சின்ன பையன் வந்திருக்கிறான் என்று சின்னச்சாமியார் தெரிவித்த போது ராதானந்தரின் முகத்தில் பல்வித ஐயங்கள் தோன்றி மறைந்தன. சின்ன பையன் யார் இருக்கிறார்கள்? சாரங்கமணியின் வீட்டில் வேலைக்கார பையனோ? சத்யா என்ன காரியமாக வந்திருப்பாள்? பூஜை முடிந்ததும் பார்ப்பதாக சொல்லி ஹாலிலே உட்கார்த்தி வையுங்கள் என்று முதலில் சொன்னவர், பூஜை கலந்து கொள்வதானாலும் கலந்து கொள்ளட்டும், உள்ளே வந்து இருக்க சொல்லுங்கள் என்றார். ஆனால் மலர்களை பறித்து கொண்டு பூஜை மண்டபத்தில் பிரவேசித்த போது சத்யாவை காணவில்லை. வாசல் பக்கத்து ஹாலில் அவளது முதுகுப்புறம் தெரிந்தது. கூட இருந்த சிறுவன் யாரென அப்போதும் தெரியவில்லை. பூஜை உரிய நேரத்துக்கு முன்னதாகவே முடிந்து விடவில்லை என்றாலும் மன ஒருமையுடனோ நிறைவுடனோ செய்து முடித்த திருப்தி ராதானந்தருக்கு கிட்டவில்லை. ஹாலை நோக்கி புறப்பட்டவர், நீங்களும் வாருங்கள் என்று சின்னச்சாமியாரை தம்முடன் அழைத்து கொண்டார். சத்யா எழுந்து கொண்டு கை குவித்து வணக்கம் தெரிவித்தாள். ஆனால் அவள் முகத்தில் சொல்லற்கரிய வேதனையை தான் காண முடிந்ததை தவிர இந்த சந்தர்ப்பத்தில் எவ்வித மகிழ்ச்சியும் தோன்றவில்லை. ஏன் இத்தனை தூரம் என்று வினவிய வண்ணம் அவள் எதிரில் கால் மீது கால் போட்டுக்கொண்டு அமர்ந்த ராதானந்தர் கூர்ந்து அவளை நோக்கினார். ஒரு உதவிக்காக வந்திருக்கேன் என்றார் சத்யா. பிறகு அந்த சிறுவனை அவர் முன் நிறுத்தி, இவனை இந்த மடத்தில் சேர்த்துக்கொள்ள காப்பாற்ற வேண்டும் என்றாள். ராதானந்தர் திடுக்கிட்டவராக சின்னச்சாமியாரின் முகத்தை பார்த்தார். சத்யாவுக்கு அவர் பதில் தரும் முன்பே அவள், இந்த பையன் ஒரு முஸ்லீம், அப்துல் என்று பெயர் என்று தெரிவித்தாள். சின்னச்சாமியார் லேசாக தலையை அசைத்து, இது உங்கள் பிரச்சனை என்று பார்வையினாலேயே பதிலளித்தார் ராதானந்தருக்கு. தொடரும்.